அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக, ஈஸியாக அண்ட் குயிக்காக எப்படி கேரட் பொரியல் செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 கேரட் எடுத்துருக்கிறேன். நார்மல் சைஸ் உள்ள கேரட். அது எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா தாளிப்புக்கு கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு, 2 வரமிளகா சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச கேரட்டை இப்போ நான் சேர்த்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் படுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளறி விட்டுறணும். ஒரு 2 மினிட்ஸ் இதிலே வணங்கட்டும். அதுக்கப்புறமா 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் நான் வேக வச்சேன். தண்ணிலாம் வற்றி சூப்பராக வந்திருக்கு கேரட். இப்போ நான் வந்து ஒரு மேஷர் வச்சு நான் மேஷ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்காண்டி நான் மேஷ் பண்ணுறேன். மேஷ் பண்ணுறது ஆப்ஷனல், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கேரட் வந்து டெய்லியும் சேர்த்துக்கிட்டால் கூட ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இது வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த பொரியல் ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.